ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முடிக்கு அரிசி கழுவின தண்ணீரை எந்தெந்த வகையில் பயன்படுத்தலாம், அதனால் என்ன பயன் கிடைக்கும்ன்றதை பார்க்கலாம். உங்கள் தலைமுடியோட தோற்றத்தையும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த சிம்பிளான வீட்டு வைத்தியம் தேடுறீங்க அப்படின்னா இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். வைட்டமின் இ மற்றும் பி அமினோ அமிலங்கள், ஆக்சனிட்ரிகள் அடங்கிய அரிசி தண்ணீரை உங்கள் தலைமுடிக்கு மிக சிறந்த தேர்வாகும். இதை முடிக்கு பயன்படுத்தினால பல நன்மைகளை நம்ம பெறலாம். முடி உதுதல் தொடங்கி பொடுகு பிரச்சனை, மெல்லிய தோற்றம், வெடிப்பு போன்ற தலைமுடியில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரி செய்ய இந்த தண்ணீர் உபயோகப்படுது. இந்த அரிசி தண்ணீர் கொரியன் பெண்களோட அழகு சாதன விஷயத்தில் முதலிடமாக இருக்குது. அவர்கள் சருமம் மற்றும் முடி பராமரிப்பு ரெண்டுக்குமே அரிசி தண்ணீரை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அந்த வகையில் இந்த பதிவில் அரிசி தண்ணீரை தலைமுடிக்கு எப்படிலாம் பயன்படுத்தலான்றதை பார்க்கலாம். அரிசி தண்ணீரை எப்படி தயாரிக்கலான்னு பார்ப்போம். தலைமுடிக்கு அரிசி தண்ணீரை பயன்படுத்த 2 வழி இருக்குது. நம்ம தயாரிக்கிற இந்த அரிசி தண்ணீரை 7 நாள் மட்டுமே பயன்படுத்தணும். 7 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம புதுசாக ரெடி பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், முதல்ல ஒரு கப் அரிசியில் 1.5 கப் தண்ணீரை ஊற்றி ஒரு நாள் இரவு முழுவதும் நம்ம ஊற வைக்கணும். அப்புறம் அந்த தண்ணீரை மட்டும் வடிகட்டி பாட்டிலில் எடுத்து சேமித்து வச்சுக்கலாம். செகண்ட் ஒன், ஒரு கப் அரிசியில் 2 கப் தண்ணீரை சேர்த்து 30 நிமிஷம் அந்த தண்ணீரை ஊற வைக்கணும். பின்பு அந்த நீரை வடிகட்டி எடுத்து அடுப்பில் லேசாக சூடுபடுத்தி அந்த நீரை ஒரு நாள் இரவு முழுவதும் நம்ம வெளியில் வச்சு புளிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த நீரை நம்ம தலைக்கு பயன்படுத்தலாம். அடுத்து அரிசி தண்ணீரை தலைமுடிக்கு எந்தெந்த வகையில் பயன்படுத்தலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஏர் வாஷ். நாம் தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அரிசி தண்ணீரை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி தலை முழுவதும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷத்துக்கு தலைமுடியை நல்லா மசாஜ் செஞ்சுட்டு வழக்கம் போல் நம்ம ஷாம்பு பயன்படுத்தி தலைக்கு குளிக்கலாம். செகண்ட் ஒன், ஏர் கண்டிஷ்னர். நாம் இந்த அரிசி தண்ணீரை வழக்கம் போல் தலைக்கு குளிச்சுட்டு லாஸ்ட்டில் நம்ம கண்டிஷ்னர் பயன்படுத்துகிற மாதிரி இந்த தண்ணீரையும் கண்டிஷ்னருக்கு பதிலாக அப்ளை செஞ்சு குளிக்கலாம். அடுத்து ஏர் மசாஜ். அதுக்கு நாம் இந்த அரிசி தண்ணீரை அடுப்பில் வச்சு சூடுபடுத்திக்கணும். கெட்டி பதமாக மாறுறப்ப அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து அதுக்கப்புறம் நல்லா கலந்து உச்சந்தலை முதல் அந்த நுனி வர அந்த முடியில் நல்லா மசாஜ் செஞ்சிடும். அதுக்கப்புறம் வெதுவெதுப்பான அதை வார்ம் வாட்டரில் தலைமுடியை அலசணும். அடுத்து ஏர் மாஸ்க். நம்ம அரிசி தண்ணி கூட கற்றாழை ஜெல்லை சேர்த்து மிக்சியில் நல்லா பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதை முடியில் ஏர் மாஸ்க் போல் தடவி ஒரு 45 நிமிஷத்துக்கு அப்படியே தலையில் ஊற விடணும். அதுக்கப்புறம் ஷாம்பை கொண்டு நம்ம முடியை அலசிக்கலாம். முக்கியமான குறிப்பு என்னென்னா, தலையில் பேன், புண்ணு, கட்டி, அரிப்பு, கொப்பளம் மற்றும் தலைவலி போன்ற பிரச்சனை இருக்கவங்க மருத்துவரோட அனுமதி பெற்ற பிறகு இந்த வீட்டு வைத்தியத்தை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.